Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து solve பண்ண போறோம். 11th question an interesting question and also a standard question. 11th questionல வந்து நம்ம orthogonal trajectory வந்து calculate பண்ணணும். ஓகே, ஸோ ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேர்வ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு மற்ற எல்லா வேரியபிள்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா, வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. வேரியபிள் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் கான்ஸ்டன்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு, அந்த மாதிரி எழுதிக்கணும். லக்கிலி நம்ம கொடுத்துருக்கிற கொஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டு பக்கமும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன ஒரு ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy dx which is equals to 0. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், dy dx மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் dy dx ஈக்குவல் டு -2y/x. இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்ட் ப்ரொசீஜர் dy dx அப்படிங்கிற இடத்துல நெகட்டிவ் dx dy அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், திஸ் இம்ப்ளைஸ் நெகட்டிவ் dx dy ஈக்குவல்ஸ் டு -2y/x அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு பக்கம் இருக்கிற மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுங்க. ஸோ விச் இஸ் x dx ஈக்குவல்ஸ் டு 2y dy. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் இன்டெகிரேட் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், x ஸ்கொயர் டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் c1. ஓகே, நான் கான்ஸ்டன்ட் c1 வச்சிருக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2c1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2c1. இப்போ c1ஓட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு கொஷனில் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் 2வாக இருக்கும்போது ஒய் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ அதுக்கு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் 4, ஒய்க்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2 which is equal to 2c1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் c1 ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரின்னு கொடுத்துட்டாங்கனால இந்த ப்ரொசீஜரில் தான் சால்வ் பண்ணணும். அண்ட் ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.